வெல்கம். இது நம்ம டிஐடி ட்ரை இட் தமிழ்டெக் சேனல். இன்றைக்கி சேனலில் ஈஸி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், வில்லங்க சான்று எப்படி டவுன்லோட் பண்ணலான்றத பற்றி சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன் ரிஜினெட் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், டிஎன் ரிஜினெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் மின்னணு சேவைகள். இதுக்கு வந்து லாகின் தேவையில்லை, யார் வேணால் பார்க்கலாம், அதுதான் இதோடைய சிறப்பு. ஸோ வில்லங்க சான்று கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மண்டலம், மாவட்டம், சார் பதிவகம் இதெல்லாம் கேட்கும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வில்லங்க சான்றுன்னா டாக்குமெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சொத்து விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். தென் சென்னை சார் பதிவு அலுவலகம் இணை எண் 2ன்னு இருக்கும். அதில் கிராமம் பற்றி சைதாப்பேட்டைன்ற ஊர் போடுறேன். ஸோ இது வந்து 94லேருந்து சும்மா எடுக்கிறேன். நீங்கள் சொத்து விவரம் பேஜ் எடுத்திங்கன்னா அதில் சார் பதிவு அலுவலகம் இருக்கும், மாவட்டம் இருக்கும். மண்டலம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அது காட்டுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியலனா மாற்றி போட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிங்க. ஒரு 5-6 முறை இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த மண்டலம் எந்தெந்த டிவிஷன் பிரிச்சுருக்காங்க அப்படின்ற புரிஞ்சிடும். இப்போ இபிக்கு எப்படி 9 டிவிஷன் பிரிச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இதுக்கும் பிரிச்சுருப்பாங்க. ஸோ சைதாப்பேட்டை நான் மாற்றி காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. தென் சென்னை சார் பதிவு அலுவலகம் இணை எண் 2, கிராமம் வந்து சைதாப்பேட்டை, அதை கொடுத்துட்றேன். புல எண் அப்படின்றது சர்வே நம்பரு. ஸோ அந்த சர்வே நம்பர் டைப் பண்ணுங்கள். உட்பிரிவு எண் தான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். உட்பிரிவுனா ஒன்றும் இல்லை, சர்வே நம்பர்லேயே 125/2 அப்படின்னு இருக்கும், இல்லை 125/A, 125/AP. இது சில இடத்துல வந்து 125/Part 1, Part 2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்க்கு அப்புறம் என்ன, ஸ்டோக்கு அப்புறம் பார்க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதோ அதுதான் உட்பிரிவு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த கேப்சர் கோடை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு தேடுக அப்படின்றது கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. மறுபடியும் வேறு ஏதாவது சர்வே நம்பர் ஆட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேடுக அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். தேடுகன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து 94லேருந்து கொடுத்ததுனால 94லேருந்து இந்த 2021 வரைக்கும் அதோடய டீட்டெயில் வரும். ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரே டாக்குமெண்ட் 2-3 முறை கை மாறி இருந்தால் தான் 2-3 முறை அதோடைய டீட்டெயில் இருக்கும். 94லேருந்து ஒருத்தர் கையிலேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த 125 நம்பர் போட்டு எடுத்த டாக்குமெண்ட் வந்து 2012 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஈஸி. இதில் மேலே தேடுதல் காலம் எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட் வாங்கினாங்க, முந்தைய ஆவண எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், 3419. அந்த முந்தைய ஆவண எண் நம்பரை வச்சு இப்போ உங்களுக்கு வந்து அதோடைய டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்றத பற்றி நான் எடுத்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க. இப்போ ஈஸியில் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இந்த டிவிஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த வில்லங்க சான்று பக்கத்துலேயே பாருங்கள், ஆவணம் வாரியாக இருக்கும். அதில் வந்து சார் பதிவு அலுவலகம் சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கேன்றதை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சீல்லையும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணணும். அது எந்த வருஷத்தில் ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். ஸோ எந்த ஆண்டு அப்படின்றத டைப் பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். 1967. ஸோ ஆன்லைன் போட்டு 1967 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களால் வந்து சர்வே நம்பர் வச்சு, அதாவது மண்டலம் டிவிஷன்லாம் வச்சு எடுக்க முடியலன்ற பட்சத்தில் டாக்குமெண்ட் நம்பர் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதில் டாக்குமெண்ட் டைப் முறைப்படியான ஆவணம் அப்படின்ற டைப் பண்ணுங்கள். அதிலே வந்து கோர்ட்டில் இருக்கிறது, அப்புறம் கடன் கட்டாமல் பேங்க்கில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து 67ன்றதுனால வரல. ஏன் வரலன்னா 67 வேறு சைதாப்பேட்டை ரெஜிஸ்ட்ரி சார் பதிவு அலுவலகம் வந்து மாறி இருக்கும். ஏன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்களே. ஸோ அது தெரிஞ்சால் கரெக்டாக போட்டால் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வேறு ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன். இது 2000 ரெஜிஸ்டர் ஆனது. இது கண்டிப்பாக சைதாப்பேட்டை தான் இருக்கும், சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. இது டிஐடி ட்ரை இட் தமிழ்டெக் சேனல். இந்த சேனலில் கம்ப்யூட்டரில் பேசிக்கான விஷயங்கள் நம்மளே செய்யக்கூடியதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மொக்கெல்லாம் போடாமல் டைரெக்டாக என்ன விஷயமோ அதை சொல்லித்தரேன். ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சார் பதிவு அலுவலகம் தென் சென்னை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஆவண எண் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ ஆண்டு வந்து 2000.
ஸோ 2000 அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு முறைப்படியான ஆவணம் அப்புறம் இந்த கேப்சர் கோட் டைப் பண்ணுறேன். இதுக்குள்ளே எதுவும் ஆட் வந்துச்சு, தேடுகன்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முந்தின டாக்குமெண்ட் நம்ம அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா கூட அதுலேயும் முந்தைய ஆவணம் என்ன இருக்கும் அதை போட்டு நம்ம அதுவும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இந்த ஈஸிலேயே இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட் நம்ம தொலைச்சிருப்போம் ஆனால் அதோடைய ஸ்கேன் காப்பி கவர்மெண்ட் கிட்டே இருக்கும், அதை அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது, அப்புறம் ஆன்லைன்லேயே நம்ம எப்படி ஈஸி விலங்குச் சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது பேசிக்கான விஷயம். இன்னும் போக போக நான் நிறைய விஷயம் சொல்லித்தரேன். ஸோ வேறு ஒன்று ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க, அப்படி புரியாத பட்சத்தில் இன்னொரு வீடியோ பார்த்துக்கங்க, இல்லை ஓகேனா ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ என்னென்னா அந்த சார்பதி அலுவலகம் கரெக்டாக நமக்கு தெரியணும், அங்கே தான் விஷயமே இருக்குது. அந்த டைமில் வேறு ஏதாவது அலுவலகம் இருந்ததுன்னா வராது. ஸோ யாராவது கஸ்டமர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற விஷயங்கள் ஒரிஜினலாக தான் இருக்கும். அது நம்ம தேடி கண்டுபிடிக்கிற வரையும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் ஆன்லைனில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்ல, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். ஸோ தட்ஸ் இட் வீடியோ ஃபார் டுடே. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சேனல் ஓப்பன் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு 30-40 கஸ்டமராக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது TIT ட்ரை இட் தமிழ் டெக் சேனல். இந்த சேனலில் கம்ப்யூட்டரில் மொபைலில் பேசிக்காக நம்மளே செஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயம் சொல்லித்தரோம். ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள். தேங்க்யூ.